கிருபைய அளக்குறாரு முதல்ல. எப்படி அளக்குறாருன்னா, வானத்துக்கும், பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, அவ்வளவு உயரமா இருக்கிறது, பெரிதா இருக்கிறது தேவனுடைய கிருபை. வானத்திலிருந்து, பூமியில இருந்து கிரகிக்க முடியாது. அத எண்ண முடியாது. அத உணர்ந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய உயரம், அவ்வளவு பெரியது, அவ்வளவு தூரமா இருக்கிறது. அப்படிதான் கிருபைன்றாரு. நம்ம எண்ற அளவுக்கெல்லாம் கர்த்தர் கிருபைய தரல. நம்ம எண்ண முடியாத, கிரகிக்க முடியாத அளவுக்கு தேவன் கிருபையை நம்மளுக்கு பொழிகிறார் அப்படின்னு இந்த வசனத்துல தான் எழுதி வச்சிருக்கு. இப்ப நான் சாப்பிட்றது, நான் படுக்கிறது, இதெல்லாம் சராசரியான எல்லாருக்கும் உள்ள கிருபை. ஆனா, எனக்கு நோய் வருது, எனக்கு பெரும் கஷ்டம் வருது, நிறைய விஷயங்கள் வாய்ப்பு இல்லாம இருக்குது. இதுல எல்லாவற்றிலும் எனக்கு தப்பி போகும்படிக்கான வழியை செய்கிறாரே, அதுதான் கிருபை அப்படின்னு சொல்றாரு. இந்த கிருபை யாருக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்றாரு. அவருடைய கிருபை அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேல கிடைக்குதுன்றாரு. அப்ப நான் முதல்ல சொன்னேன், கிருபை பெருசு. எதை வேணாலும் மாத்தி நம்மளுக்கு தரும். நம்ம ஆசைப்படுறோம், தீர்க்கதரிசனம் பேசுறோம், வசனத்தை படிக்கிறோம், அதை அறிக்கை செய்றோம். அந்த மாதிரியே கர்த்தர் சேர்ந்து தந்துடுறார். சாத்தியம் இல்லாத விஷயத்தெல்லாம் சாத்தியக்கூற ஆக்கிறார் கிருபை. அந்த கிருபை யார் ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு பயந்து நடுங்குறானோ அவனுக்கு இந்த கிருபை வேலை செய்துன்றார். இப்ப நம்மளோட வேலை என்னன்னா, கிருபையை எப்படியாவது நமக்கு வேலை செய்ய வைக்கணும். எனக்கு சாத்தியம் இல்லை பாருங்க. இந்த இடத்துல சர்ச்சை கட்டுறது எனக்கு சாத்தியம். விஜய் அண்ணனுக்கு நிலம் வாங்குறது சாத்தியம் இல்லை இல்லையா? நிறைய பேருக்கு போட்டு வாங்குறது சாத்தியம் இல்லை, படிக்கிறது சாத்தியம் இல்லை. இப்படி சாத்தியமில்லாத விஷயமெல்லாம், நான் எதிர்பார்க்காத விஷயம் கூட, சாத்தியமில்லாத விஷயம் கூட, எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயம் கூட எனக்கு நடந்து முடிஞ்சிருதுன்றாரு. அதுக்கு சொல்றாரு, கடவுளுக்கு பயந்து மட்டும் நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த கடவுளுக்கு பயப்படுற இந்த விஷயம்தான் கிருபை வேலை செய்யறதுக்கு முக்கியமாய் இயங்குகிறது, முக்கியமாட்டு வேலை செய்யறது. இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் கிருபையை தருது. கர்த்தருக்கு பயப்படுறதுனால நம்மளுக்கு என்ன உண்டாகிறதுனால கிருபை வருது அப்படின்னு ஒன்று இருக்கு. கிருபை தர்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறோம். நம்மளுக்கு கர்த்தருக்கு பயந்ததுனால கிருபை வருது. ஆனா நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு அற்புத விதமான விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நடக்குது. அதனால கிருபை வேலை செய்கின்றார். அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாக்குதல தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அதாவது நம்ம பரிசுத்தமாக்குறோம் இல்லையா? பூர்ணமான பரிசுத்தத்துக்கு எல்லாரும் வர ஆசைப்படுறோம். அந்த பூர்ணமான பரிசுத்தம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, தெய்வ பயத்துல நாம் அடங்கி இருக்கும்போது தான் நம்மளுக்கு பூரணமான பரிசுத்தம் உண்டாதுன்றார். அதனாலதான் இங்க சொல்ற 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாக்குதல தெய்வ பயத்தோடு, தெய்வ பயம் இல்லாம நம்ம ஜெபம் பண்ணி, நம்ம உபவாசம் பண்ணி நம்மளுக்கு பரிசுத்தமாக்கப்பட முடியாது. தெய்வத்துக்கு பயந்த பின்னாடி அந்த பயன்தான் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு பரிசுத்தத்தை கொண்டு தருதுன்றார். ஏன்னா தெய்வத்துக்கு பயந்து சண்டை போடுறதை நிப்பாட்டுறோம், தெய்வத்துக்கு பயந்து உலகத்துல ஐக்கியமாகிறத நிப்பாட்டுறோம், தெய்வத்துக்கு பயந்து நிறைய காரியங்களை ஒதுக்குறோம். இதனால பரிசுத்தம் அடைகிறோம். இப்படி அடையும் போது கிருபை என்ன செய்யுதுன்னா நேரம் நம்மளை சார்ந்துருது. நம்ம நினைச்சு முடியாத காரியங்கள்லாம் செஞ்சிருது. எரேமியாவுடைய காலகட்டத்துல எரேமியாவை பிடிச்சி ரொம்ப வாதிக்கிறாங்க ராஜாக்கள் எல்லாம். அவனுக்கு ஒரு துண்டு நிலம் கிடையாது. அப்படி அந்த காலகட்டம் எரேமியாவுடைய காலகட்டம் மிக மோசமான காலகட்டம். அந்த காலகட்டத்துல எரேமியாட்ட ₹1 கிடையாது. சோதிக்கப்படுறான், ₹1 கிடையாது. ஆனா தெய்வத்துக்கு பயந்த மனுஷன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த தேசத்துல ஒரு பெரும் சொத்தை எரேமியாவுக்கு கர்த்தர் வாங்கி கொடுக்கிறாருன்றார். பைசாவே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா தெய்வத்துக்கு பயந்த மனுஷன் தெய்வத்தை விடமாட்டேன்றான். அதனால பரிசுத்தம் அவனுக்கு பூர்ணமா இருக்குது. கிருபை இப்ப அவனுக்கு ஒரு பெரிய நிலத்தை வாங்கி கொடுத்துருச்சுன்றார். அப்போ தெய்வத்தை ஈஸியா பேசிடக்கூடாது. உங்க வீட்டுல சண்டை வரும்போது தெய்வத்துக்கு விரோதமா பேசிடக்கூடாது. தெய்வத்தை விடாம நீங்க பிடிச்சிருக்கும் போது, அவருக்கு பயந்து நடுங்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அதனால நீங்க பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், பூரண பரிசுத்தம் வந்துருது. இப்ப அது வர வர
கர்த்தர் நீ அப்படியே கொண்டு தர்றாரு. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துருது. இப்போ அந்த தெய்வ பயம் ஒரு மனுஷனை பூரணப்படுத்து என்பதற்காக 2 கொரிந்தியர் 7:5 பவுல் சொல்றாரு, நாங்கள் மக்கெதோனியா நாட்டில வந்தபோது எங்கள் சரீரத்தில் இளைப்பாறுதல் ஒன்றுமில்லை. எப்பக்கத்திலும் உபத்திரமும் புறம்பே போராட்டமும் இருந்தது. உள்ளே பயமும் இருந்துச்சுன்னாரு. அவர் சொல்றாரு, மக்கெதோனியா தேசத்துக்கு வந்தோம். அங்க வந்தா ஏகப்பட்ட சண்டை, கலவரம். கிறிஸ்துவ பற்றி பேச முடியல. வேதம் சொல்லுது, அவர் சொல்றாரு, எப்பக்கத்துல நெருக்கம், எப்பக்கத்திலும் உபத்திரம், எப்பக்கத்திலும் போராட்டம். அப்ப என்ன ஆகுது? நிறைய நெருக்கமும் சிக்கலும் போராட்டம் வரும்போது கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுனால இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு கிறிஸ்துவ டக்குன்னு தூசிக்க இவர் சொல்றாரு. உள்ளே பயம் இருந்துச்சு. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் வெளியே பிரச்சனை, போராட்டம், நிந்த, ஆனா உள்ள தெய்வ பயம் இருக்குது. இப்ப என்ன சொல்றாரு? உள்ள தெய்வ பயம் இருக்கிறதுனால வெளியே நிறைய போராட்டம் நடக்கும்போது, பிரச்சனை நடக்கும்போது, உபத்திரம் வரும்போது கப்பு சிப்புன்னு இருந்துடுறேன் அப்படின்றார். தெய்வத்துக்கு பயப்படுறேன். இந்த மக்கெதோனியா தேசத்துல போய் நான் சண்டை போட்டா யாரும் ரட்சிக்கப்பட மாட்டான். எனக்கு வந்து உபத்திரத்துல என் மாம்சத்தை வெளிப்படுத்தினா யாரும் ரட்சிக்கப்பட மாட்டான். அப்ப அதெல்லாம் நான் என்ன பண்றேன்? என்னையே நான் அடக்கி ஒடுக்குறேன். உள்ள தேவ பயம் இருக்குது. யாரும் ரட்சிக்கப்படாம போயிடுவாங்களோ, மற்றவங்களை குறை சொல்லிடுவாங்களோ, தெய்வத்துக்கிட்ட வராம போயிடுவாங்களோ, என்னால 10 பேர் தெய்வத்தை விட்டு போயிடுவாங்களோ, இப்படி தெய்வ பயத்துல அவன் அடக்கி வச்சிருக்கும் போது இப்போ அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிட்டுன்றாரு. கீழே அப்படித்தான் வருது. அப்ப நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்றாரு, பல உபத்திரங்கள் வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், தெய்வத்துக்கு மட்டும் பயந்துருங்கன்றார். அந்த தெய்வ பயம்தான் பரிசுத்தமாக்குது. எல்லாரும் தப்பு தப்பா போதிப்பாங்க. தெய்வத்துக்கே பயப்பட மாட்டாங்க. தெருக்கள்ல சண்டை போடுவாங்க. எந்த நன்மை செய்ய மாட்டாங்க. வெள்ளை சீலை உடுத்துட்டு பாடிட்டு பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க. தெய்வ பயம். எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்றார். நல்ல அற்புத விதமான ஒரு வேதவசனம். நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? உங்க கிருபை எப்படி உங்களுக்கு வேலை செய்ய போகுது? நீ கடல்ல மீன் பிடிக்கும் போது எப்படி நிறைய மீன் கிடைக்க போகுது? உங்க வீட்டுல எப்படி நல்ல சம்பந்தங்கள் வரப்போகுது? உங்க வீடு எப்படி நல்ல முறையில கட்ட போகுது? உங்க வீட்டுல இருக்கிற நோய் எப்படி உங்களை விட்டு புறம்பே போகுது? உங்க வீட்டுல அநேக நன்மைகள் எப்படி கடந்து வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க பிள்ளைங்களை எப்படி நல்லா படிக்க போகுது? உங்க பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கப்பட போகுது? அவர் பேசுறாரு. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கள் அப்படின்றார். அவர் ஃபர்ஸ்ட் இதை வீட்டை தான் சொல்றாரு. உங்க வீட்டுல கணவன் மனைவி சண்டை வரும் இல்லையா? சண்டை வரும்போது உங்களுக்கு இருக்க வேண்டியது என்னன்னா தெய்வ பயம். நம்ம சண்டை போடுறதுனால தெய்வத்தை நம் நிமித்தமாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பயம் உள்ள வரணும். 2வது, நாம சண்டை போடுறதுனால நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போவதற்கு இருதயத்துல ஆசை ஊக்குவிக்கிறோம். கணவன் மனைவி சண்டை போடும்போது பிள்ளைகள் வேற எங்கேயோ போகுது. சித்தி வீட்டுக்கு போக போகுது, மாமா வீட்டுக்கு போக போகுது, வெளியே போக போகுது, வேற எங்கேயோ போக போகுது. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்? தெய்வ பயம் இல்லாதனால டக்கு டக்குன்னு செஞ்சிடறோம். இப்ப இவர் சொல்றாரு, உங்க வீடு, உங்க பிள்ளைங்களுடைய காரியம், சபை காரியம், சபையில் இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், டக்குன்னு எடுத்து பல விதமான போராட்டங்களை செஞ்சுட்டு போயிடக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் நீங்க ஒவ்வொரு மனுஷனும் சொல்ல வேண்டியது கணவன் மனைவிட்ட சொல்லணுமா? நாம ஏதாவது சண்டை போடுறதுனால ரசிக்கப்படுற மனுஷன் ரசிக்கப்படாம போயிடுவான். தெய்வத்துக்கு அது அருவருப்பா இருக்கும். அதனால கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து பயத்தோடு கூட கீழ்ப்படிந்து அதை விட்டு கொடுத்து போகும்போது பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கிற ஆசை வருது, கணவனுக்கும் வீட்டில் இருக்கிற ஆசை வருது, நம்மளுக்கும் வீட்டில் இருக்கிற ஆசை வருது. மற்றவங்களும் நாம ஒருவருக்கு ஒருவர் தேவ பயத்தோடு கீழ்ப்படிந்து இருக்கிறதுனால மற்றவங்களும் ரட்சிப்புக்கு வருவதற்கு அது பெரும் உதவியா இருக்கிறது. நாமளும் பரிசுத்தமாகிறோம், நம்ம பிள்ளைங்களும் பரிசுத்தமாகுது, நம்மை சுத்தி இருக்கிற மற்ற மனுஷனும் பரிசுத்தமாயிடுறான்றார். இப்ப வேலை நல்லா செய்றீங்க, தேவ பயத்தோடு கூட நீங்க பரிசுத்தமாக்கப்படுறதுனால, கீழ்ப்படுறதுனால, இப்போ தேவத்துடைய வேலையை நீங்க நல்லா செய்யறதுனால 10 பேரை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுனாலும் இப்ப தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள வந்து குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குறார் என்றார். அதான் சகையிட்ட சொன்னாரு, இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னாரு. தேவன் வர்றது எல்லாமே நம்மளை பார்த்தா இன்னொரு மனுஷனும் சரி, நம்மளோட பிள்ளைங்களும் சரி துதிக்கிற அளவுக்கு தெய்வ பயம் நம்மகிட்ட இருக்கணும். நல்ல ட்ரெஸ் போட்டு பிரயோஜனம் இல்லை. எப்பவுமே இங்க ட்ரெஸ் போடுறவங்களை நம்ப கூடாது. சரியா? பெந்தகோஸ்துங்கிற பேர்ல நகை ட்ரெஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நம்பவே கூடாது. அடிக்கடி சொல்றேன், இதெல்லாம் பெரிய டாபிக்காட்டு பெந்தகோஸ்து சபைகள்ல பெரிய உபதேசம் வந்து இந்த நகை கலட்டுறது, ட்ரெஸ் போடுறது தான் டாப். அவங்களோட சத்தியமே தான். அதுக்கேற்ற வைராக்கியம் வச்சிருக்கிறாங்க. நம்ம அதுல வைராக்கியம் கூடாது. நம்ம ஒரு சண்டை போடாம இருக்கிறதுலையும்
ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கறதுலையும், பிள்ளைங்கள நம்ம அரவணைச்சு கொள்றதுலையும், கணவனுக்காக மனைவி காத்திருக்கிறதுலையும், மனைவி புருஷனுக்காக காத்திருக்கிறதுலையும், ஒருவருக்கு ஒரு நன்மை செய்றதுலையும், இந்த மாதிரி விஷயத்துல தெய்வத்துக்கு பயந்து நீங்க செஞ்சீங்கன்னா, கன்ஃபார்ம்ன்றாரு. இந்த கிருபை உங்கள சூழ்ந்து கொள்ளும். எப்படிலாம் வேலை செய்யணும்னு பின்னாடி சொல்றான் கிருபை. இதான் கிருபை. நான் நினைச்சு அறிய முடியாத விஷயத்த செஞ்சிருக்கேன். என்னால என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது. என்னால இன்னொரு மனுஷன் கெட்டு போயிடக்கூடாது. தெய்வத்துக்கு விரோதமா எதை செஞ்சிடக்கூடாது. தெய்வத்துடைய நாமம் தூசிச்சிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருப்பேன். யாராவது என் நிமித்தமா தெய்வத்த தப்பு பேசிடக்கூடாது. அவர் கடவுள்ட்ட போறாராம். அது என்ன கடவுள் அப்படி கேட்டுறக்கூடாதுங்கிற ரொம்ப பவ்யமா தான் நானு வேலை செய்வேன். முதல்ல என்னால யாரும் கடவுள தூசி நான் குடிக்கிறதுனால கடவுளை யாரும் தூசிச்சிடக்கூடாது. நான் நாள் பார்க்கறதுனால கடவுளை யாரும் தூசிச்சிடக்கூடாது. நான் பிசாசுக்கு பார்க்கறதுனால யாரும் கடவுளை தூசிச்சிடக்கூடாது. நான் எங்கேயாவது லவ் பண்றதுனால கடவுளை யாரும் தூசிச்சிடக்கூடாது. என் பிள்ளைங்க லவ் பண்றதுனால கடவுளை தூசிச்சிடக்கூடாது. இது எல்லாமே நல்லா பார்த்து எடுத்து நான் இருந்துட்டோம்னா, ஒரு ஆளு கூட உங்கள பார்த்து சொல்லக்கூடாது. பெந்தகோஸ்து போறாளாம் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அங்க எண்ணத்த கண்டாங்களா? எண்ணத்த போறாங்கன்னு ஒரு வார்த்தை கூட தெய்வத்த தூசிச்சிடக்கூடாது. அப்படி ஒரு பயம், ஒரு நடுக்கம், இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம் தெய்வத்த குறித்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சொல்றேன். கன்ஃபார்ம் உங்களுக்குள்ள தேவன் உங்க வீட்டுக்குள்ள வந்து, நீங்க நினைக்காத அற்புதத்தெல்லாம் அவர் செய்து தருவார். இன்னொரு வார்த்தை சொல்றேன். பிலிப்பு 2:12 அதிக பயத்தோடும், நடுக்கத்தோடும் இரட்சிப்பு நிறைவேற பாடுபடுங்கள். அதிக நடுக்கம்ன்றார். நடுங்கணுன்றார். அதிக பயத்தையும், அதிக நடுக்கத்தையும் கர்த்தர் உங்களோடு கூட எப்பொழுது இருக்கிறார்ங்கிற எண்ணத்துல வைங்க. என்னை சுற்றிலும் எப்போதும் வேலை அடைச்சிருக்கிற என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட பேசுறாரு. மகாபெரிய தேவன் அதிகாரத்தோடு கூட என்னோடு இருக்கிறார். நான் செய்யற தீமைக்காவது நன்மைக்காவது தக்க பலனை தருகிற என்னோடு கூட இருக்கிறாங்கிற ஒரு பயம், பீதி அவனுக்கு இருக்குன்றார். இல்ல அது என்ன செய்தான்? ரட்சிப்பு நிறைவேற பாடுபடுகிறதுன்றார். ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா, அந்த யாரும் பேசிடக்கூடாது, கர்த்தரை என்னைய பற்றி பேசிடக்கூடாதுன்னு பாடுபடுகின்றார். அதை பாடுபடுன நம்மளை இழுக்கும் பாருங்க. பாவம் பாவம் எப்படி போட்டான் இழுக்கும். குடிக்கிற மனுஷன் குடியை விட்டு வந்துட்டான்னு அவனை எங்கேயாவது போகும்போது இழுக்கும். மாப்பிள்ள வாங்க ஒரு பெக்கு அடிச்சுட்டு போங்கம்மா, இல்லையா? ஒரு பெக்கு அடிச்சுட்டு போங்கம்மா. அடிச்சு கொடுத்துட்டு சொல்லுவான். அப்படியே அடுத்த வீட்டுக்கு போகும்போது சொல்லுவான், அவன் என்னத்துக்கு பெந்தோஸ்து போறான், என் கூட தான் நேற்று குடிச்சான் அப்படின்பான், இல்லையா? நம்மளே பிடிச்சி இழுத்து உள்ள வச்சுக்கிட்டு அப்புறமா அதாவது சொல்றாரு, ரட்சிப்பு பாடுபடுங்க. அந்த பாடுபடுன்றது எப்படின்னா, அப்படி தந்திரமா உள்ள பிசாசு வரும். நம்ம முன்னாடி நல்லா பேக்கி பார்த்துருப்போம். புதுசாடு கிளைமாருக்கு வந்துட்டு, ஓ தம்பி ரொம்ப கஷ்டப்படுறிய, தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறியா, பார்த்து வை அப்படின்பா. வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு அப்புறம் 2 வீடு தாண்டோன்னு சொல்லிடுவா, அவன் எங்க பெந்தோஸ்து போறான். உடனே அது அப்படி மாத்தி போடும். இவர் சொல்றாரு, பாடுபடுங்க. சிலுவை பாடுபட்டு தான் ஆகணும், வழியே இல்லை. என் நிமித்தமா ஒரு ஆள் யாரும் தேவனை தூசிக்க கூடாது. இப்ப அதான் சொல்லணும், தெய்வத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாது. வலி இருக்கதான் செய்யும். பாடுபட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாடுபட்டா ரட்சிப்பு கன்ஃபார்ம்ன்ற. தெய்வத்துக்கு பயப்படுறவனுக்கு கிருபை இப்படித்தான் வருது. தெய்வத்துக்கு பயந்து அந்த பரிசுத்தத்துக்குள்ள என்றாகன பின்னாடி கிருபை அப்படியே உங்க வீட்டுக்குள்ள வந்து நீ என்ன செஞ்சாலும் வாய்க்கும். நோயெல்லாம் பட்டுன்னு போயிடும். சற்று கிளம்பிடும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கூட. நோயெல்லாம் நல்லாயிருவோம். நம்ம கன்ஃபார்ம் சொல்லுவேன். நிறைய வீட்டில் பிரச்சனை, டைவர்ஸ் பிரச்சனை, பயப்படணும் கர்த்தருக்கு. கொஞ்சமாவது வேண்டாம். சண்டை வந்துச்சுன்னா கணவன் கோபத்தில் நிற்கும்போது மனைவி கொஞ்சம் வாயை அடக்கணும். மனைவி கொஞ்சம் கோபத்தில் நிற்கும்போது புருஷன் கொஞ்சம் தாழ்ந்து போகணும். வேண்டாம் சண்டை போடணும், இப்போ அவன் கோபத்தில் இருக்கிற வேண்டாம், மாற வேண்டாம், விட்டு போனேன். தான நன்மைகள், கடந்து வருகிற நன்மைகள் நம்ம தான் விட்டுருவோம். ஆமென். அந்த நினைச்சு முடியாத அற்புதத்தை செய்வார்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, ஏசாயா 11 அந்த வார்த்தைகள் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. அது சூப்பரா இருக்கும். டக்குன்னு சண்டை போட்டுறக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைங்க அடக்கி வாசிக்கணும், இல்லையா? வாயில இந்த வார்த்தை டப்புன்னு விட்டுறாதீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி கேட்டுறாதீங்க. உபாசம் இருந்தா கிடைக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கும். அதெல்லாம் தேவையான விஷயம் தான். பட் முக்கியமான கருத்தை நீங்க விட்டுறக்கூடாதுல்ல. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா போச்சு. எல்லா சபையிலும் இந்த போதனை தான் இருக்கு. ஜெபம் பண்ணுங்க கிடைக்கும், ஜெபம் பண்ண கிடைக்கும், ஜெபம் பண்ண கிடைக்கும். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. அதை நம்ம செஞ்சுதான் இதை நம்ம பண்ண முடியும். 11:3 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் அப்படின்றாரு. அது என்ன வார்த்தை பண்ண, அதாவது இந்த வாசனைன்றைக்கு பாருங்க, அது டிலைட்னுங்கிற வார்த்தைக்கு வருது இங்கிலீஷ்ல. அதாவது கர்த்தருக்கு பயப்படுறது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க பாருங்க, ஒரு நாள் நீங்க விட்டு பாருங்க. ஒரு நாள் உங்க குடும்ப சண்டையில
சரி சண்டை போடணும்னு விட்டு பாருங்க, அது பழக்கமாயிரும். உண்மை சொல்றேன். உங்கள விட முடியல பாருங்க. அதிக இந்த கோபங்களும், சண்டைகளும், வார்த்தைகளும் நிறைய வர 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 டக்குன்னு எட்டி பிடிக்கிறமே, அத ஒரு நாளைக்கு நீங்க விட்டுருங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நான் எதுவும் பேச மாட்டேன். விட்டுருங்க. அடிச்சாலும் விட்டுருங்க, புடிச்சாலும் விட்டுருங்க. அப்புறமா அடுத்த மனசு அன்னையிலேருந்து வரும். நீ என்னைக்கு பழக்கப்படுறீங்களோ அன்னையிலேருந்து ஒரு மனசு வந்துடுது. கர்த்தருக்காக எனக்கு கொன்னுட்டு போ. இல்லையா? பரிசுத்தவான்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அடி அடின்னு அடிக்கிறாங்க, துவைச்சு தும்சம் பண்றாங்க, சிலுவையில தூக்கி மேல மாட்டி வைக்கிறாங்க, தலகுப்புறா போட்டு குத்துறாங்க, தலகுப்புறா போட்டு வெட்டுறாங்க. எதுவுமே அவங்க பேசல. அந்த வார்த்தைகள் கடத்தி ஒண்ணுமே பேசல. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. இல்லையா? அப்ப அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுறது தேவனுக்கு பிரியம்ன்றார். அதான் வாசனைனால வாசனை அப்படின்ற தமிழ்ல வாசனைங்கிற வார்த்தைக்கு பேரு பிரியம். இங்கிலீஷ்ல பிரியம், தமிழ்ல வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். எதுக்காண்டி நம்ம கஷ்டப்படுறோம், எதுக்காண்டி நம்ம எதிர்த்து பேசாம இருக்கிறோம், எதுக்கு நம்ம பிரச்சனை உண்டு பண்ணாம இருக்கிறோம்? கர்த்தருக்காக. அப்ப அது அவருக்கு தானே பிரியமா இருக்கும். நான் கர்த்தருக்காக ஒரு விஷயம் செய்யும் போது கர்த்தர் பிரியப்படுறாரு. நான் கர்த்தருக்காக விட்டு கொடுக்கும் போது, கர்த்தருக்காக நான் பாடுபடும் போது கர்த்தர் எனக்கு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு பாஸ்டர் என் வாழ்க்கையில நல்ல வெற்றி இல்லை. நான் சொல்லுவேன், நீங்க வெற்றியை ஜெபத்துல தேடக்கூடாது, உபாசனத்தை செய்யக்கூடாது. வெற்றியே தேவ வார்த்தை சொல்றது போல நடந்து தேடணும். அப்படிதான் தேடணும். ரட்சிப்பு அப்படித்தான் வரும். அதுக்கு பின்னாடி நீங்க ஜெபம் பண்றீங்க. விட்டுறணும் அந்த கவலை எல்லாவற்றையும். பிலிப்பி சொல்ற மாதிரி உங்களுடைய கவலை, அடி வாங்கின கவலை, திட்டு வாங்கின கவலை, எல்லா கவலையும் தூக்கி தேவனுடைய தலைக்கு மேல சுமத்துங்க. ஆண்டவரே, உமக்காக நான் எதுவும் பேச மாட்டேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் எனக்கு வந்த நிந்தை என்னோட போகட்டுங்க தாவே. அப்படி பேசிட்டு போயிட்டு இருந்தாலே வந்துடும் வாழ்க்கை. மற்ற ஜெபத்துல ஜெபிப்பாங்க, ஆனா கண்டவங்க அதை பேசிட்டே இருப்பாங்க. அவன் அப்படியாமே, இவன் இப்படியாமே, அவன் அப்படியாமே, இது இப்படி போச்சாமே, அது அப்படி போச்சாமே. அவுட். கையில எடுக்காத. இந்த ஜெபிக்கு ஜெபம் பண்ணா கிடைக்குன்னு சொல்லணும் நம்பாத. பரிசுத்தம் தான் முக்கியம். ஒரு அம்மா என்னது சொல்லிச்சு, பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியல, என்ன செய்யறது? கடவுளை விடாது. ஒரு நாளைக்கு ஜெபம் நல்லா போகும், ஒரு நாளைக்கு குறைவா தான் இருக்கும். விசுவாசத்தை விட்டுறாத. என்ன வந்தாலும் கடவுளை விட்டுற மாட்டேன் சொல்லு. விசுவாசங்கிறது என்னன்னா, நான் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாம இருந்தாலும் தெய்வத்துக்காக நான் வாழுவேன். பட் ஒரு காலம் வரும்போது நிறைய ஜெபம் பண்றேன், ஒரு காலம் வரும்போது கொஞ்சம் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணாதனால கடவுள் என்னோட கூட இல்லைங்கிறது கிடையாது. நான் ஜெபம் பண்றதுனால கடவுள் என்னோட இருக்கிறேன் கிடையாது. ஃபெய்த் தான் முக்கியம். நான் விசுவாசிக்கிறேன் எல்லா காலகட்டத்தில. நான் இருந்தாலும் இல்லாம போனாலும் ஜெபம் பண்ணாலும் பண்ணாம போனாலும் நான் கர்த்தரை விட்டு திரும்பவே போவது கிடையாது. அவருக்காக தான் வாழ போறேங்கிற உடன்பாடு உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடத்தும். ஆமென். அதுல நான் ஜெபம் பண்ணலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. நிறைய பேர் இப்படிலாம் மைண்ட் வச்சுட்டு இருக்கிற, ஜெபம் பண்ணல அதனால எனக்கு நான் கடவுள்கிட்ட இல்லை. எப்பவும் மைண்ட்ல வச்சுக்க, என்ன நடந்தாலும் சோறு கஞ்சி எது இருந்தாலும் இல்லாட்டி கர்த்தரை விட்டு மாற மாட்டேன், சண்டை போடுற விஷயத்துல நிக்க மாட்டேன், பாவ விஷயத்துல நிக்க மாட்டேன், உறுதியான எனக்கு ஜெபம் எப்ப வேணாலும் வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஜெபத்தை பற்றி பெருசா பேசக்கூடாது. அவருக்காக நிக்கிறது, அதுதான் கர்த்தர் உகந்த வாசனை. அந்த அவருக்கு பிரியமா இருக்குது. நான் சொல்லுவேன், தெய்வத்திட்ட வாயினால துதிக்கிறத பார்க்கணும், நல்லது. அது துதிக்க கூடாதுன்னு சொல்லு, துதிக்கிறத பார்க்கணும். நம்ம சரீரத்துல பாட ஒண்ணு இருப்போமே, அதுதான் வாசனை, அதுதான் பிரியம். நம்ம சரீரத்துல ஒரு அடி, கர்த்தருக்காக ஒரு அடி, கர்த்தருக்காக ஒரு கஷ்டம், கர்த்தருக்காக ஒரு பலவீனத்தை நான் தாங்குறேனே, அது எல்லாம் சிலுவைகள். கர்த்தர் சொன்னார், எனக்கு பின்னாடி வர்றவன் சிலுவை சுமந்து வா. இந்த சிலுவைகளை கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருக்காக தாங்குறது தான் கர்த்தருக்கு வாசனை, கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு அதுதான் அன்பா இருக்கிறதுன்றார். இவன் சொல்லிக்கிட்டு இவன் 4 பாயிண்ட் சொல்ல போறேன். ஏசாயா 11:3-4 4 பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த கர்த்தரோட கிருபை, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு அவருடைய கிருபை எப்படி வேலை செய்ய போகுதுன்னு சொல்ல போறேன். உள்ள மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. என் புருஷன் என்னையும் பேசுனாலும் அடிச்சாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படி கர்த்தருக்கு பயந்து உலக மனுஷன்டையும் குடும்பத்திலையும், இந்த 2 தான், 3 சர்ச்சிலையும் கர்த்தருக்கு பயந்து இந்த 3 பேர்கிட்ட நம்ம சரியா நடக்கும்போது தெய்வத்துக்கு வாசனையா இருக்குது. அதுல 4 காரியத்தை கிருபையை பற்றி எழுதிடுறாரு. கர்த்தருக்கு பயப்படுறதுனால கிருபை வருது. அந்த கிருபை 4 வேலை செய்யுது. 1 ஏசாயா 11:3 முதல்ல போட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த பிரியமா இருக்கும் அப்படி போட்டுட்டு, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் இருக்காமலும். அதாவது நல்ல கேளுங்களேன், இதை விளக்குறேன் நான். கண் கண்டபடி இல்லையா, கண் கண்டபடி நியாயம் இருக்காமல் அப்படின்னா, கடவுள் உங்களுடைய பாவத்தெல்லாம் பார்க்கிறார், என் பாவத்தையும் பார்க்கிறார். உங்களுக்கு உடைய பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசம், எல்லாம் ஒரே பாவம் தான் செய்யறோம். புரியுதா? நீங்களும் தப்பு செய்றீங்க, நானும் தப்பு, ஒரே தப்பு தான் செய்யறோம்.
ஆனா நான் வளர்றேன். நீங்க குறுகி போறீங்க. அதுதான் வித்தியாசம். ஏனன்னா, நான் கர்த்தருக்கு பயந்து அநேக விஷயங்கள ஒடுக்கி புடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன். அத கர்த்தர் பார்க்கிறார். நீங்க தேவத்திட்ட வர்றீங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படாம சுய காரியத்த செய்றதுல முற்படுறீங்க. அதனால நீங்க சுருங்கி போறீங்க. நான் கர்த்தருக்கு பயந்து என்னுடைய மாம்ச வாழ்க்கைய அடக்குறேன். ஆனா பாவங்கள் இருக்க தான் செய்யுது. அடக்குறேன். அத பார்த்துட்டு இப்ப என்ன சொல்றாரு? கண் கண்டபடி நியாய தீர்ப்பு செய்யும். நான் என் பாவத்த பார்த்தாரு. அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனைக்கு தர்றதில்ல. பார்த்தவரு அந்த பாவத்துக்கு ஏதோ தீர்ப்பு செய்றது கிடையாதாம். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோட வயக்காட்டுல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. சீசர் என்ன பண்றார்ன்னா, கர கர கரன்னு எடுத்து இந்த கோதம்ப எடுத்து நல்லா தேய்ச்சு உமியில வெளிய தள்ளிட்டு கோதம்ப தின்னுட்டு இருக்கிறான். பரிசேயர் சதுசேயர்ன்னு சொல்றாங்க. "என்ன உம்முடைய சீசர்கள் ஓய்வு நாள்ல இந்த மாரி தின்னுட்டு திர்றானுங்களா?" அப்படின்ட்டு. அப்ப கர்த்தர் பார்த்தாரு. பார்த்து சொல்றாரு, "என்னதான் உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது தப்பா, சரியா? தப்புங்க அது. ஓய்வு நாள்ல வேலை செய்றது தப்பு தான். ஆனா அவர் சொல்றாரு, "நீ ஓய்வு நாளுக்கு வர்ற. ஆனா நீ கர்த்தருக்கு பயப்பட மாட்ட." ஆனா இவன் ஓய்வு நாள் தான். ஆனா கடவுளுக்கு பயப்படுறான். ஆனா தப்பும் செய்றான். கடவுளுக்கு பயப்படுறான். சின்ன சின்ன தப்பும் செய்றான். நீ சின்ன சின்ன தவறுகள் செய்யாம இருக்க. ஆனா கடவுளுக்கே பயப்பட மாட்ட. ஹலோ! கடவுளே இல்லாத நீ ஒரு மனுஷன். அது எப்படி நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும்? ஆனா இவன் கடவுள் இருக்கான். கடவுளுக்காக எதையும் குடுத்துருவான், எதையும் விட்டுருவான். கடவுளுக்காக என்ன வேணா செஞ்சுருவான். எனக்காக பயப்படுற மனுஷன். நான் பார்க்கிறேன் தப்பு தான். ஆனா நான் விடமாட்டேன். விட்டு குடுக்க மாட்டேன்றாரு. அவன விட்டு தர முடியாது. ஏன் அப்டின்னா, எனக்காக அவன் நிலத்தையும், வீட்டையும், சொத்தையும், பொருளையும், தாய் தகப்பனையும் விட்டு வந்திருக்கிறான். அவ்ளோ விட்டுட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டான். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வயிறு பசிச்சு அத எடுத்து தின்னுட்டான். அதுக்கு நான் புறம்ப தள்ள முடியுமா? நீ வந்திருக்கிற, எனக்கு கடவுள் கடவுள்னு சொல்ற. இதுவரைக்கும் எனக்காக நீ ஒண்ணுமே இழந்தது கிடையாது. எனக்காக என் பயமே உன்ட்ட கிடையாதே. அப்ப நான் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றாரு. இதுதான் கருத்து. அந்த கிருபைன்றது எப்படிப்பட்டதுன்னா, நீங்க அவர்ட்ட ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா, சின்ன சின்ன தப்பு ஓகே. அவருக்காக நீங்க பயந்து காரியம் நடப்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். அவர் மகா பெரிய தெய்வம் எந்த காரியத்த நமக்கு செய்ய தரும். அந்த இடத்துல பரிசேயர், சதுசேயர் அத்தனை 1000 வருஷம் நியாயம் தீர்த்திருக்காங்க. ஓய்வு நாள்ல வேலை செய்றவன் தின்றவன பல்லாயிரம் வருஷங்களா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கும் பல்லாயிரம் வருஷங்களாக தீர்ப்பு செஞ்சான்னு. அந்த ஒரு இடத்துல சீசர்கள தீர்ப்பு செய்ய முடியல. தேவன் அவங்கள்ட்ட இவர்களை விட்டு கொடுக்கலன்றாரு. தெய்வத்துக்கு பயப்படுற மனுஷன் அப்படித்தான். நம்ம பரிபூர்ணமான கடவுள் ஒண்ணும் கிடையாது. மனுஷன் தான். ஆனா தெய்வ காரியத்துல கரெக்ட்டா இருக்கணும். தெய்வ காரியத்துல கரெக்ட்டா இருக்கணும். மத்த வயித்து காரியம் பலகீனம் இருக்கத்தான் செய்யும். சரீர காரியத்துல பலகீனம் இருக்கத்தான் செய்யும். ஆனா தெய்வ காரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா, வயித்து காரியத்துக்கு உங்களுக்கு கிருபை காமிக்கிறார். தெய்வ காரியம் ஸ்ட்ராங்கா இருந்தா, மாம்ச காரியத்துக்கு இரக்கம் கிடைக்குதுன்றார். கர்த்தர் எல்லாம் பார்க்கிறாருங்க. பார்த்துட்டு தான் சில பேருக்குலாம் வந்து சண்டை போடும்போது தெருவுல ஆள் இருக்கும். தெருவுல போய் தான் சண்டை போடுவாங்க. கேளுங்க நீங்க அப்படி கேளுங்க, இப்படி கேளுங்க. அதாவது இவரு வந்து மனுஷ மத்தியில பெருமை தேடணுமா. ஆனா கடவுள் சொல்றாரு, எனக்கு பெருமை தேடித்தான்னா நீ மனுஷன்ட்ட போய் பேசிட்டு இருக்கிற. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு தாம் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் நியாயம் தீர்க்கணும். கண்டபடி அவன் நியாயம் தீர்க்கணும். பார்த்ததெல்லாம் தப்பு தான். ஆனாலும் பயப்படுறானே. கண்டபடி நியாயம் தீர்க்காமல் இரக்கத்தை காமிக்கிறேன்றார். நாமலாம் அந்த கேட்டகரி தான். சூப்பர் ஆளுன்னு ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு காமெடி பீஸ் தான். ஆனா கடவுள்ல எல்லாவற்றையும் விட ஆரம்பிச்சுருவேன். எனக்கு கடவுள்னா அவ்வளோ பிடிக்கும். எத்தனை கோடிகளையும் செலவழிப்பேன். என்ன வேணாலும் இழப்பேன். நான் போகும்போது என்னால ஒருவன் இயேசு கிறிஸ்துவ தூசிப்பான் அப்படின்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் இங்கேருந்து இறங்கி போகும்போதும் சரி, சபையிலேருந்து வீட்டுக்கு போகும்போதும் சரி, வீட்டிலேருந்து சபைக்கு வரும்போதும் சரி, என்னால ஒருவன் இடறுகிற காரியம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன். முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணும். அடுத்து, தமது காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமலும் ஒன்று. நீங்க பேசுறதெல்லாம் அவரு கேட்கிறாருன்றார். கர்த்தர் நிறைய விஷயத்த கேட்கிறாரு. எல்லா விஷயத்தையும் கேட்கிறாரு. நியாயம் தீர்க்காமலும். அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லையா? அருமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டபடியெல்லாம் நியாயம் தீர்க்க மாட்டார். அப்படின்னா எப்படின்னா, நம்மலாம் இருக்கிறோம் பாருங்க. நம்மள பத்தி நிறைய பேர் கர்த்தர்ட்ட புகார் அனுப்புவாங்க. கர்த்தாவே, அவங்க சரியில்ல, இவங்க சரியில்லன்னு அவர்கிட்ட காது கேட்குது. நிறைய பேருடைய விண்ணப்பம்லாம் அங்க போகுது. தமது காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமலும், காதுல கேட்டது நான் அப்படிலாம் நியாயம் தீர்க்க மாட்டேன். எதுக்குன்னு கேட்டா, அவன் எது வந்தாலும் என்னைய தான் புடிச்சு கிடக்குறான் அப்படின்றாரு. யோவான் எழுதின புத்தகத்துல 8வது அதிகாரத்துல ஒரு விபச்சாரியை கண்டுபிடிச்சுட்டாங்க. சரியா? கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இயேசுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, எல்லாம் கல் எடுத்து வச்சிருக்கிறான். கருங்கல்லு.
யூதர்கள் எப்பவுமே மோசமான ஆட்கள். தண்டனை கொடுக்கறதுல சரி மோசம், அனுபவிக்கிறதுல மோசம். 2லயும் ஆக மோசம். அவனை கிறுக்கணும், அவனை தான். யூத கிறுக்கர்கள். மந்திரவாதிலையும் அவன் தான் ஃபேமஸ், நன்மை செய்யறதுலயும் அவன் தான் ஃபேமஸ், ஞானத்திலையும் அவன் தான் ஃபேமஸ், பாவம் செய்யறதுலயும் அவன் தான் ஃபேமஸ். அப்படிப்பட்ட எல்லாத்துலயும் நான் டாப்ல இருக்கிறது அவன் தான் இருக்கிறான். பரிசுத்தத்துல அவன் தான் டாப் ஃபேமஸ். மந்திரவாதம் அங்கதான் தொடங்குச்சு, இயேசு அங்கதான் தொடங்கினாரு, உலகமே அங்கதான் தொடங்குச்சு, நாகரிகம் அங்கதான் தொடங்குச்சு, குடி அங்கதான் தொடங்குச்சு, எல்லாமே அங்கதான் தொடங்குச்சு இல்லையா? மோசமான ஒரு ஊரு, மோசமான ஒரு உலகம். யூதர்கள் அப்படி நிக்கிறான். மோசமான ஆட்கள் அந்த ஸ்திரியை கண்டுபிடிச்சு வந்து நிக்கிறான், பல தந்திரத்துல வந்து நிக்கிறான். நிற்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ ஆளு மோசம், பாவம் செஞ்சுட்டான். அவர் காதுல கேட்டுச்சு, இவங்க சொல்லலாம் கேட்டுச்சு. அவர் சொல்றாரு, காதுல கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் நீங்க அவ்வளவு கல்லறிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்க சொல்றதுனா நியாய தீர்க்க முடியாதுல்ல. மோசம் எழுதிட்டு போனான்னு சொல்லிட்டு நியாயம் தீர்க்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? சில வசனங்களை எழுதி வச்சிருக்கிறதுக்காக நான் கெட்டு போக மாட்டேன். சில பேர் சொல்றாங்க வசனம் இப்படி எழுதிருக்குது, அது மோசம்னா வசனம், புரியுதா? மோசம் ஆதாயத்துல வசனம் இப்படி எழுதிருக்குது, பாவம் செஞ்சா நம்ம செத்துருவோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காது கேட்டப்படலாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தையும் இருக்குது, மாம்சம் மட்டும் மோச பேசுனது இருக்குது, மாம்சம் மட்டும் தாவீது பேசுனது இருக்குது, பரிசுத்தத்தில் பேசின வார்த்தை இருக்குது, உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்குது, பாவத்தில் விழுந்த போது எழுதின வார்த்தை இருக்குது. அதெல்லாம் வச்சு மனுஷன் நியாயந்திருக்க முடியாது. தேவன் சொன்ன வார்த்தையை வச்சு தான் நியாயந்திருக்க முடியும். எனக்கு சூழ்நிலையில் ஏற்படுற வார்த்தைகளை வச்சு நியாயந்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஜனங்கள் சொல்றாங்க, இந்த பைபிள் எழுதி பாருங்க, விபச்சாரம் செஞ்சு அதனால் கல்லறிஞ்சு கொல்லப்பட வேண்டும் மாதிரி இவங்க சொன்னாங்கிறது நியாயந்திருக்க முடியாது. யூதர்கள் சொல்லிட்டாங்க நியாயந்திருக்க முடியாது. நியாயந்திருக்க மாட்டேன்ட்டாரு. காதில் கேட்ட மாதிரி நியாயந்திருக்க முடியாது. ஏன் கேட்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இனி பாவம் செய்யாது, அவ அதுக்கு உடன்பட்டு விடுவாள் என்று இயேசு நம்பினதுனால அப்படி சொல்றாரு. நான் சொன்ன உடனே எனக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறா, இவ்வளவு நட்பை நான் எப்படி தண்டிக்கிறது? அதான் கிருபை. உலகமே எதிர்த்தாலும் நான் சொல்லுவேன், தெய்வத்துக்காக ஒரு மனுஷன் நின்னா அவனுக்காக தேவன் என்ன வேணாலும் செய். பட் மனுஷன் வாழ்றது தானே கஷ்டமா இருக்குது. என்ன வேணாலும் அசைவ் பண்ணுவார். அவர் சொல்லுவார். அந்த இந்த பிள்ளைய பத்தி இந்த விபச்சார ஸ்திதியை பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவதான் பெரிய பரிமள தைலத்தில் கொண்டு இயேசுடைய காலில் ஊதி முடினால தொடச்சிக்கிட்டு அவ பெரிய பாவம் செஞ்ச பாவத்தை எல்லாம் தேவனாக மன்னிக்கிற சிஸ்டர்லாம் காட்டுறாரு. அப்போ நான் பாவம் செஞ்சது உண்மைதான். ஆனா கடவுள் சொன்னாரு, அந்த சொன்ன பின்னாடி அவருக்காக வாழ்வது என் பாவத்தோட 100 மடங்கு பெருசா இருக்குது. அதனால அவரு சரி சின்ன பாவம் போனா போச்சு, தேவன் ஏங்க தேவன் தண்டிச்சா நீ யாரும் நிக்க முடியாது, புரியுதா? நீ என்ன டுபாக்குரு ஆல் இந்தியா இஸ் ஒரு ஆள் தப்பா பேசுறாரு, மோசம், மொத்த மனுக்குள்ள மோசம். ஆனா எவன் ஒருவன் கர்த்தருக்காக பாடுபடுறானோ நிக்கிறானோ அவனுக்கு இந்த இறக்கம், இந்த பாவத்துல கொஞ்சம் கண்டுக்கிடாம அப்படி இப்படி தொடச்சி எடுத்து பின்னாடி அவரை சரி செய்யறாரு. நான் சொல்லுவேன், இந்த ட்ராக்ல போனா விசுவாசிகள் சாப்பிடுவீங்க, கண்டுக்கிடாம நீங்க நிறைய விஷயத்த போனீங்கன்னா நீங்க சாப்பிடுவீங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சர்ச்சினா வர்றவன் நல்லா இருக்கும். வர்றவன் ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல கர்த்தருக்காக நிக்கணும், அடுத்த கட்டத்தை நிரப்பும். அதான் சர்ச். 3, நீதியின்படி ஏழைகள் நியாயம் விசாரி. இந்த நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, அதாவது கர்த்தருக்காக ஒரு மனுஷன் வைராக்கியம் காட்டும் போது அவன் ஏழை ஆக்கப்படுறான். யூதர்களை சொன்னேன் நான், கொடூரக்காரங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அங்க எல்லாரையும் வீடுகளையும் நிலங்களையும் விட்டுட்டு ஓட வச்சாங்க, ஜெயில கொண்டு போட்டாங்க. அந்த நீதி நிமித்தம் இப்ப எல்லாரும் ஏழை ஆயிட்டாங்க. ஏழை ஆக்கப்பட்ட பின்னாடி தேசத்துல உங்களுக்கு பலன் கிடைக்க, ஸ்ட்ராங் கிடைக்காது. எப்பவுமே ஒரு மைண்ட் வச்சிடுங்க, நீங்க ஏழைன்னு நீங்க சொல்றதை யாரும் கேட்க மாட்டான். உங்களுக்கு நீதியும் கிடைக்காது, நியாயமும் கிடைக்காது. ஆனா கிறிஸ்துவ நிமித்தமாக நீங்க ஏழையா இருந்தால் கிறிஸ்து உங்களுக்காக நியாயம் செய்கிறார். அதான் கிருபை. கிருபை என்ன, எல்லாருமே கைவிட்டுருவான், நியாயம் கிடைக்கவே செய்யாது. நம்ம குற்றத்தை சொல்லி சொல்லி ஊதி ஊதி பெருசாக்கி நம்மளை அப்படியே சீரழிப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, எனக்காக நீ கரெக்டா இருந்தீன்னா, நீ எனக்காக நின்ன பாரு, அதான் நீதி. எல்லாரை பார்த்து எனக்கு முதல் மதிப்பு கொடுத்து எனக்காக நின்னதுனால அது நீதியா இருக்குது. அந்த நீதிக்கு நீ எவ்வளவு ஏழையா போனாலும், என் நிமித்தமா நீ எதை இழந்தாலும் அந்த ஏழைக்கு கண்டிப்பான நியாயத்தை அவர் செய்வார். இங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்களா, ஒரு ஆள் கூட சொல்லக்கூடாது. சேஃப்டி சர்ச்சுக்கு வந்துட்டு அவர் சத்தம் வீட்டோடு வெளியே கேட்குதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஐயோ அந்த மனுஷன் இந்த பேச்சு கேட்கக்கூடாது. உங்க சத்தம் வீட்டோடு வெளியே கேட்கவே கூடாது, தெருக்கள்ல கேட்கக்கூடாது.
உங்க பிரச்சனை வெளியே வரக்கூடாது. உங்க பணத்தை யாரெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்களா, அதை போட்டு பெருசாட்டு வந்து பாடுபடுத்தக்கூடாது. இப்படி நிறைய விஷயத்தை, தெய்வத்தை தூசிக்கிற அநேக விஷயத்தை விட்டுறணும். 4, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. யதார்த்தம், இது அற்புத விதமான வார்த்தை. யதார்த்தம் அப்படின்னா யதார்த்தத்தின்படி தீர்ப்பு செய்றது. நான் உங்க இது சொல்லித்தான் ஆகணும். ஒரு பெண்ணு ஒரு சின்ன வாய்மொழியாட்டோ இல்லைன்னா சரீர பிரகாரமாட்டோ தப்பு செய்யும்போது புருஷன் என்ன செய்வான்? கண்டிப்பா தண்டிப்பான் இல்லையா? புருஷன் தப்பு செய்யும்போது பொண்டாட்டி தண்டிக்க முடியாது. இங்க நடக்கிற ஒரு பெரிய கொடூரம். யதார்த்தத்தின்படி தீர்ப்பு செய்யறதுன்னு என்னதுன்னா, நான் தப்பு செய்யறேன். அந்த தப்ப என்னை சூழ்ந்து இருக்கிற மனுஷன் செய்யும்போது அதை தப்புன்னு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எதுக்கு? நான் தப்பு செய்யறேனே, புரியுதா? நான் தப்பு செய்யறேன். நான் தப்பு செய்யாமல் இருந்தால் தான் ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது அந்த தப்பை தண்டிச்சு கேட்கணும். நான் தப்பு செஞ்சுக்கிட்டு இன்னொரு மனுஷன் தப்பு செய்யும் போது அந்த தப்புக்கு போய் நான் சண்டை போடக்கூடாது. அது யதார்த்தம் கிடையாது. அப்ப யதார்த்தமான என்ன தீர்ப்பு என்னன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு மனுஷன் தப்பு செய்யும் போது அதுக்கு மன்னிப்பு கொடுக்கறதா யதார்த்தம். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு மாம்சத்துல வந்தார் இல்லையா? மாம்சத்துல வந்தபோது மாம்சத்துடைய எல்லா தீமைகளும் உணர்வு அவர் இருந்துச்சு. மாம்சம் பாடுபட்டுச்சு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மாம்சத்துல அவர் வந்து மாம்சத்துல பாடுபட்டதுனாலே மாம்சத்துல பாடுபடுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். பைபிள் சொல்லுது அப்படி. அப்ப நான் இருக்கும்போது என் மனைவி ஒரு தப்பு செஞ்சுட்டானே, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன். ஆனா என் மனைவி தப்பு செஞ்ச அடிக்கும் பாருங்க, அதை அடிக்காம அதை வெளியே டைவர்ஷன் தள்ளி விடாம, எதார்த்தம் என்ன, நான் செய்த தப்பை செஞ்சுக்கிட்டு நான் அவளோடு கூடி வாழ்றது போல அவளும் தப்பு செஞ்சா என்னோடு கூட கூடி வாழ்வதற்கு நான் இருதயத்தை கொடுக்கணும். அதான் எதார்த்தம். சரியான ஒரு தீர்ப்பை நான் காட்டணும். நான் எல்லா பாவம் செய்வேன், ஆனா என் மனைவி யார்ட்டையும் பேசக்கூடாது. அப்போ அது சரியில்லை. யதார்த்தம் கரெக்டா இருக்குன்றார். அதாவது பொதுவாட்டு மனுஷ வாழ்க்கையில ஒரு தீர்ப்பை எப்படி செய்யறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னையே திருத்திக்கிடணும். என்னை திருத்திக்கிட்டு நான் சரியா இருந்தாதான் அடுத்த ஆள்கிட்ட தீர்ப்பு போடணும். நான் பலவீனமா இருக்கும்போது இன்னொரு மனுஷனை குற்றம் சொல்லக்கூடாது. நான் இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் நம்ம எல்லாருமே பழகினர்கள். பைசா விஷயமா இருக்கட்டும், சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், உலக வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாருமே பழகினம் தான். இந்த பழகின நம்மளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க ஒரு தப்பு செய்யும்போது பிடிச்சி இழுத்து போட்டு அதை எடுத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி, நோ, கர்த்தர் அப்படி செய்யறது கிடையாது. அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு, அவர் மாம்சத்துல வந்தபோது அவர் பாவம் செய்யல. ஆனா சிலுவையில் இருக்கும்போது அந்த பாவத்துடைய உணர்வு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். பாவமெல்லாம் ஏன்டா வாஞ்சனும் போது பாவ ஆவிகள் வந்து அவருடைய சரீரத்தை படாத பாடுபடுத்திடுச்சு. அப்பதான் அவருக்கு தெரியுது, ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல சிக்கிட்டு பயங்கர பாடுபடுறான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தம்பி சொல்றான், ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும், என்னைய பரதேசத்துல எடுத்துக்கொள்ளும் கேட்கும் போது அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என்னோட கூட இருப்ப. ஏன்னா பாவம் பெருசு இல்லை, என்னை ஏற்றுக்கொள்றதான் பெருசு. பாவம் நம்மளையெல்லாம் பாவம் என்ன பாடுபடுது? திடீர்னு படம் பார்க்க வச்சிருது, திடீர்னு தியேட்டருக்கு போக வச்சிருது, ஆட்களை திடீர்னு கச்சேரி போக வச்சிருது. பாவம் படாத பாடுபடுது. ஆனா இப்படி இருக்கும்போது நம்ம ஏசிட்ட நிக்கிறோம். அதனால அந்த யதார்த்த வழிகள் அவர் அறிஞ்சிருக்கிறதுனால, நம்மளோட உணர்வுகளெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறதுனால, அவருக்காக நம்ம நிக்கவும் செய்யறதுனால, நம்ம உணர்வுகளை பெருசா எடுத்துக்கொள்ளாமல் நாம் அவருக்காக நிக்கிறத பெருசா எடுக்கிறார். அங்க நிக்க முடியாது. இங்க ஒவ்வொரு சர்ச்சில் சில பேர் சர்ச்சில் 1000 பேர் இருக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா 10 பேர் நிக்க மாட்டான். அந்த வலியை சுமந்து 10 பேர் நிக்க மாட்டான். உண்மையான பரிசுத்த வாழ்க்கை 10 பேர் நிக்க மாட்டான். அந்த 10 பேரும் தெய்வத்துக்காக நிற்கும் போது யதார்த்த வாழ்க்கையை அவர் விட்டுறார். இந்த பாவம் செய்யறது, அப்படி பொதுவா செய்யறதெல்லாம் மன்னிப்பு கொடுத்துறாரு. அதான் கிருபை.